பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் நெல்லிக்காய், புதினா, நாட்டு சர்க்கரை, இஞ்சி. இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இதை தெய்வ கனின்னு கூட சொல்லுவாங்க, அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதியமான் ஔவையாருக்கு கொடுத்த கனி இது. ரொம்ப வயசானவங்க இல்லைங்களா, என்றுமே இளமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஔவையாருக்கு அதியமான் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நெல்லிக்காயை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு உடம்புல தோல் சுருக்கம் வராது, நம்ம என்றுமே இளமையாக இருக்கலாம். இதில் தான் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் போட போகிறோம். நெல்லிக்காயில் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கண்ணு சம்பந்தமான எந்த நோயுமே வராது. கண்ணு பொற வர்றது, கண் பார்வை, தூர பார்வை, கிட்ட பார்வை, இந்த மாதிரி எதுவுமே வராது. நெல்லிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணும். இந்த நெல்லிக்காய் கூட நம்ம புதினாவை சேர்த்து நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சி நம்ம குடிக்கணும். இது வெயில் சீசன் இல்லைங்களா, இது நம்ம வெயிலில் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் அடிக்கடி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லது. இது நெல்லிக்காய் இந்த சீசனில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காவை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் நம்ம இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. இதயத்துக்கு ரத்தம் போகுது இல்லைங்களா, அதை சுத்தம் பண்ணி அனுப்புறது இந்த நெல்லிக்காவை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். நெல்லிக்காவை சேர்த்துக்கோங்க. கூடவே புதினாவும் சேர்க்க போகிறோம். புதினாவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த நெல்லிக்காய் கூட இந்த புதினாவும் சேர்க்கும்போது நல்ல அந்த வாசனை. நம்ம ஆஸ்துமா இருக்கிறவங்க மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கூட இந்த புதினா அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரும்போது ரொம்ப தீர்வாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி செரிமானத்துக்கு நல்லது. இஞ்சி நம்ம செரிமானத்துக்கும் நல்லது. நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இஞ்சி நல்லது. வாயு கோளாறுக்கும் இஞ்சி ரொம்ப நல்லது. இது கூடவே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனங்கல்கண்டு, உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இதை லேசாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். ரொம்பவே சத்தான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ், அப்புறம் நம்ம நீர் சத்து நிறைய வெளியே போகும். நம்ம வேர்வையினால் நம்ம வேர்த்து ஊற்றும் போது நீர் சத்து கம்மியாயிடும். அப்போ இந்த மாதிரி நெல்லிக்காய், தர்பீஸ், இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுமே சேர்த்துக்கோங்க. அடிக்கடி ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி குடிங்க. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இந்த வெயில் சீசனுக்கு ரொம்பவே நம்மளுக்கு சத்தாகவும் இருக்கும். நம்ம இளமையாக இருக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்பவே உதவியாக இருக்கும். அடிக்கடி இந்த நெல்லிக்காய் ஜூஸை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.